ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. பிக் பாஸோட டே 54ஓட ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம். ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா இங்கே வினோத்தும் எஃப்ஜியும் வந்துட்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மராக செலக்ட் ஆனதுனால பிக் பாஸ் வந்து அவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போகலான்னு சொல்லி யூனிஃபார்மாக அந்த பெட்ஷீட் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வந்துட்டு போக எல்லோரும் சந்தோஷமாக அவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க ஜெயிலுக்குள்ளே. அப்போ வந்துட்டு இங்கே பாரு டாஸ்க் லெட்டர் படிக்கிறாங்க. ஜெயிலுக்குள்ளே இருக்கும் சும்மா இருக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்துட்டு பாசி கொடுப்பாங்க. அதாவது ரெட் கலர் வந்துட்டு ஒருத்தருக்கும், க்ரீன் கலர் ஒருத்தருக்கும் கொடுப்பாங்க. அதுக்கு வந்துட்டு கோக்கிறதுக்கு ஊசியும் நூலுமே கொடுப்பாங்க. அதில் வந்துட்டு அந்த இது பாசியை வச்சு கோக்கணும். மொத்தம் 200 மாலை கோக்கணும். அதுவும் மாற்றி மாற்றி, அதாவது ரெட்டு இவங்க வச்சுட்ருக்காங்களா, இவங்கக்கிட்டேருந்து ஒன்று, அவங்கக்கிட்டேருந்து ஒன்று, அதாவது ஆப்போசிட் ஆள்கிட்டேருந்து ஒன்று, ரெட்டு க்ரீன் அந்த மாதிரி வந்துட்டு மாறி மாறி இது பண்ணி கோத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே அப்படியே பாருக்கு புதுகலத்தை பார்க்கணுமே, எதுக்குமா உனக்கு இந்த புதுகலாம், நீயும் கம்ருதீனும் ஜெயிலில் இருக்கணும் சும்மா பார்த்துட்டு ஊர்க்கதை பேசிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு தெரிஞ்சிங்களே, அப்போ கொடுத்துருக்கணும் இந்த டாஸ்க்கை. இந்த பிக் பாஸ்க்கு அறிவுன்றதே இல்லை, இப்போ போய் கொடுக்குறாரேன்ற மாதிரி இருந்துச்சு. அட்லீஸ்ட் சாண்ட்ரா திவ்யா இருக்கும் போதாவது இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்துருக்கலான்னு தோணுச்சு. பரவாயில்ல, அட்லீஸ்ட் இப்போவாது கொடுத்தாங்களேன்னு கொஞ்சம் வந்துட்டு இதுவாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரோமோ பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.